ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், ஒரு ஒரு நம்ம தைக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம், நான் எவ்வளோ வாங்குகிறேன் அப்படின்றது தான் ஒரு நோட்டில் எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு இன்றைக்கி அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். 2025 நான் இதை விட கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தேன். இப்போ கொஞ்சம் எல்லா சார்ஜுமே அதிகப்படுத்தியிருக்கிறேன். நான் அதை தான் உங்கள்கிட்ட இப்போது ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ப்ளவுஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நான் 200 சார்ஜ் பண்ணுறேன். முன்னாடி வந்து நான் 180 வாங்கிட்டு இருந்தேன். இப்போ 200 சார்ஜ் பண்ணுறேன். லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறேன். சுடிதார் நார்மல் சுடிதார் செட்டு பேண்ட்டு ஷாலு நம்ம டாப் 3 இதுக்கும் செட்டுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். அதே சுடிதாருக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது 650 சார்ஜ் பண்ணுறேன். லைனிங் இல்லாமல், லைனிங் அவங்க தான் எடுத்துடணும். இல்லை நான் லைனிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடிஷ்னலாக லைனிங்கோட சார்ஜும் இதோட ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சுடிதார்லேயே பாக்கெட் வைக்கிற மாதிரி தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 550 சார்ஜ் பண்ணுறேன். அடிஷ்னலாக 50 ரூபா நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்கெட்டுக்கு. டாப் மட்டும் தைக்கணுன்னா 300. டாப்புக்கு வந்து உங்களுக்கு பாக்கெட் வைக்கணுன்னா 350 நான் வாங்குவேன். பேண்ட்டு மட்டும் தைக்கணுன்னா 250 வாங்குகிறேன். ஜிப்பு அட்டாச் பண்ணணும் சுடிதாருக்கு அப்படின்னாக்கா, செட்டாக அப்படியே ஃபுல்லாக தைக்கணும் அப்படின்னாக்கா ஜிப் அட்டாச்சுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா வச்சு 550 நான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு பேக்கெட் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். நார்மல் பேண்ட்டுக்கு வந்து 250 தான் சார்ஜ் பண்ணுறேன். நார்மல் பேண்ட்டு வந்து கேத்ரிங் பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, பலாசோ பேண்ட்டு இதுக்கு எல்லாமே 250 தான். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டில் பாக்கெட் வச்சு அட்டாச் பண்ணி தைக்கணும், பேண்ட்டில் பாக்கெட் வைக்கணும்னா எக்ஸ்ட்ரா 550 ருபீஸ் வச்சு 300 வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். சுடிதாருக்கு காலர் சுடிதாருக்கு வந்து நான் அடிஷ்னலாக 80 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். புடவை ஓர அடிக்கிறதுக்கு 2 சைடும் ஓர அடிக்கணும்னா 50 ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுறேன். சிங்கிள் சைடு அடிக்கணும்னா 30 ருபீஸு. ஃபால்ஸு அடிக்கணும்னா 100 ருபீஸு. ஃபால்ஸ் நானே ஃபால்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா 100 ருபீஸு. ஃபால்ஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா 80 ருபீஸ் அடிக்கிறேன். 80 ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன். ஆல்ட்ரேஷன் சுடிதாருக்கு வந்து நம்ம இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணுன்னா 50 ருபீஸ்க்கு பண்ணி கொடுக்குறேன். சுடிதாருக்கு இல்லை சைடு நாம் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்னா தான் 50 ருபீஸு. இல்லை மேல் தையல் மட்டும் பண்ணி கொடுக்கணுன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். பாவாடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னாக்கா ஹைட் கம்மி பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். பாவாடையே தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பெரியவங்கள்லாம் வந்து ரேஷன் கடை துணிலலாம் பாவாடை தைச்சி கேட்பாங்க. சிலவங்க வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டு கூட நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ணி கேட்பாங்க. அந்த மாதிரி பாவாடையே தைச்சி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். பில்லோ கவர் தைச்சி கொடுக்குறதுக்கு வந்து 40 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறேன். பெட் கவர் தைக்கிறதுக்கு வந்து 250 சார்ஜ் பண்ணுறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுக்கணுன்னா கிட்ஸுக்குன்னா நான் வந்து 80 ருபீஸ் 60 ருபீஸ் வாங்குவேன். பெரியவங்களுக்கு அட்டாச் பண்ணால் 100 ருபீஸ் கண்டிப்பாக வாங்குவேன். நான் இதில் வந்து 100 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். கிட்ஸுக்குன்னா வந்து பெருசாக வேலை இருக்காது, அதனால் 60 ருபீஸ் வாங்குவேன். பெரியவங்களுக்குன்னா நம்ம லைனிங்லாம் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நான் 100 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணுன்னா 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவேன். இப்போது நிறைய ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க சைஸ்க்கு ஃபிட் பண்ணி கேட்கும்போது 60 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் கூட நான் சார்ஜ் பண்ணுவேன், அதோட ஒர்க்கு பொறுத்து. ஃப்ராக் தைச்சி கொடுக்குறதுக்கு நான் 800 சார்ஜ் பண்ணுறேன். ஃப்ராகு தைச்சி கொடுக்கணும் அப்படின்னாக்கா 800 தான். இப்போ சாரியில் வந்து நிறைய பேர் ஃப்ராக்லாம் தைக்கிறாங்க. அந்த மாதிரி சாரியில் ஃப்ராக் தைச்சி கொடுக்கும்போது நான் 800 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கெல்லாம் வைக்கணும், நிறைய அதில் வேலை இருக்குன்னா அப்போ சார்ஜ் வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ அவங்களுக்கு நெக்கு வந்து வேறு நெக் ஏதாவது வைக்கணும் அப்படிங்கும்போது சார்ஜ் அதோடது அப்படியே மாறும். நாட்டு வைக்கணும்னா அதுக்கு ஒரு சார்ஜ் வரும். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி வச்சு கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் சார்ஜ் வந்து மாற ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ வந்து பினோஃபார்ம்லாம் தைக்கணுன்னா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இப்போ பினோஃபார்முக்கு வந்து ஸ்கூல் பினோஃபார்ம் வந்து பினோஃபார்மும் ஷர்ட்டும் சேர்த்து வந்து 600 ரூபா நான் வாங்குகிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம தைச்சி கொடுக்குறது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஐடியா இருக்கும். சில பேர் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி கேட்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கை இன்னும் நிறைய மாற்றி கேட்பாங்க. ஃப்ரண்ட்டில் நெக் பேட்டர்ன் கேட்பாங்க, பேக்கில் நெக் பேட்டர்ன் கேட்பாங்க, நாட்டு கேட்பாங்க, லேயர் நாட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவில் நிறைய டிசைன்ஸ் வச்சு கேட்பாங்க. ஃப்ராக்லேயே வந்து லேயராக கூட வச்சு கேட்பாங்க, 2 லேயர் 3 லேயர் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சார்ஜையும் வந்து நம்ம மாற்றிக்கணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரே சார்ஜ் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ அதில்
டைம் கொடுக்குறோம் அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நம்ம அதுக்கான சார்ஜை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ 1 ஹவருக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் தைப்போம். இதுவே நார்மல் ப்ளவுஸ்னால் 2 ப்ளவுஸ் கூட தைச்சிருவோம். ஸோ நம்ம அதுக்கு அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 ஹவரில் 400 நம்ம சம்பாதிக்கிறோன்னா இந்த ஃப்ராக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணணும். நம்மளோட டைமிங்கு, நம்மளுடைய ஒர்க்கு, மெட்டீரியல் இதெல்லாம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அதுக்கான சார்ஜ் எடுக்கணும். அதனால் ஃப்ராக்குக்கெலாம் வந்து 800 நான் சம்டைம்ஸ் வந்து 1500 வரைக்கும் கூட வாங்குவேன். ஸோ அதை நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ பினோஃபார்ம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பினோஃபார்ம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் 600 சார்ஜ் பண்ணுறேன். பினோஃபார்ம் வித்து ஷர்ட்டு, ஓகேவா. அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்லேயே ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும் வரும். அந்த மாதிரி ஸ்கர்ட் வித் ஷர்ட்டுக்கு வந்து பாக்ஸ் ஃப்ளீட் ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் ஃப்ளீட் ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி 600 ருபீஸ் தான் நான் சார்ஜ் பண்ணுறேன். அதே ஸ்கூல் யூனிஃபார்மில் சுடிதாரு வித் கோட்டு வித் பேண்ட்டோட வர்றதை ஃபுல் செட்டுக்கு 650 சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ராகுக்கு வந்து ஜிப் அட்டாச் பண்ணணும் ஜிப் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா 80 ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுவேன். பாவாடை சட்டை வந்து பேசிக்கு கிட்ஸுக்கு தைக்கணும் அப்படின்னாக்கா 650 ஆகும். அவங்க லைனிங்கை எடுத்து கொடுத்துட்டா நான் 650 என்னுடைய சார்ஜ் மட்டும்தான். இதுவே வந்து பாவாடை சட்டையிலேயே நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ராக் மாதிரி நெக் டிசைன் இருக்கட்டும், ஸ்டோன் ஒர்க் இருக்கட்டும் நெக்குக்கு, இல்லை ஒரு லேஸ் ஒர்க் இருக்கட்டும், இல்லை கட்டிங் பேட்டர்ன் வந்து மாற்றுற மாதிரி இருக்கலாம், இல்லை இப்போ சட்டையிலே கீழே ஃப்ளீட் வச்சு அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்துருச்சு. பாவாடை சட்டையிலே டிசைன் வச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பாவாடைக்கு வந்து லக்டன் வச்சுட்டு பேக்கில் லக்டன் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வந்து மாறும். அட்வான்ஸ் அதாவது டிசைனுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 850 1000 ருபீஸ் வரைக்கும் வரலாம். அது ஒருத்தவங்களுடைய டிசைன் பொறுத்து அது மாறும். நான் நார்மலாக வாங்குறது 650, டிசைன்னு போயிட்டால் 850, அதுக்கு மேலேயும் வரலாம். ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது 600 1000 ருபீஸ் வரும். ஒர்க் ப்ளவுஸ் அப்படின்னா இப்போது நிறைய பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒன்று மாறும்போது, இல்லை அதுக்கு ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுக்கும்போது அது வந்து மாறும், ஓகேவா. இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து நான் 500 ருபீஸ் வாங்குகிறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து 350 வெளியில் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வந்து 500 ருபீஸ் தான் வாங்குகிறேன். நான் போன வருஷம் வந்து 450 சம்திங் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் 500 வாங்குகிறேன். இதே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து இன்னும் கூட லுக்காக போடுறவங்க இருக்காங்க. நம்ம பிரின்சஸ் கட்லேயே பைப்பிங்லாம் வச்சுட்டு பஸ்ட்டில் பைப்பிங் வச்சு கொஞ்சம் நீட்டாக போடுறவங்க, ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, டாக்டர்ஸுங்களுக்கெல்லாம் தைச்சி கொடுக்கும்போது நான் 1000 ருபீஸ் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறேன். கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி சார்ஜும் வந்து வேரியேஷன் ஆகும், ஓகேவா. நீங்களும் அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் கரெக்டாக சார்ஜ் பண்ணணும். இது நான் ஒரு ஐடியாவுக்கு தான் நான் இந்த சார்ஜெல்லாம் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது மாறலாம், ஓகேவா. நீங்களும் அது எப்படின்றத கற்றுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இப்போது பேட்டர்ன் நெக்கு, இப்போ நிறைய பேட்டர்ன் வந்துருச்சு. போட் வித் பாட்டு, டைமண்டு, நிறைய பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் நெக்குக்கெலாம் வந்து நான் பேட்டர்ன் நெக்குக்கு போயிட்டாலே 500 ருபீஸ். நெக்கு டிசைனாக பண்ணுனாலே 500 ருபீஸ் தான். போட் நெக்குக்கும் 500 ருபீஸ் தான் வாங்குகிறேன். காலர் நெக்குக்கும் 500 ருபீஸ் தான் வாங்குகிறேன். காலர் ப்ளவுஸ்லாம் வைக்கணுன்னா 500 ருபீஸ் தான் நான் வாங்குகிறேன். ப்ளவுஸ்க்கு வந்து லேஸ் அட்டாச் பண்ணி கொடுக்கணுன்னா 70 ரூபா. 70 ரூபாய்க்கு வந்து சிங்கிள் லேயர் தான் வரும். நெக்கு வித் ஹேண்டு அதோட சார்ஜு, அதை அட்டாச் பண்ணுறதுக்கு 70 ரூபா வாங்குகிறேன். ப்ளவுஸ் வந்து நாட் வைக்கணுன்னா 50 ரூபா வாங்குகிறேன். ப்ளவுஸ் நாட் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் நாட் வைக்கிறதுக்கு 50 ரூபா. அதே வந்து நிறைய இப்போ டிசைன் நாங்கள் நாட்டிலேயே நிறைய டிசைன் வச்சு கொடுக்குறோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது 50 100 ருபீஸ் வரைக்கும் கூட வரும். லேயர் நாட்டு நிறைய டிசைன் இருக்குது. அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்கும்போது 100 ருபீஸ் வரைக்கும் கூட ஆகும். பேக் ஹூக் வச்ச ப்ளவுஸ்க்கு வந்து 450 சார்ஜ் பண்ணுறேன். லேஸ் ஒர்க்கு ப்ளவுஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா 150 ரூபா அடிஷ்னலாக. இது லேஸ் ஒர்க் அப்படிங்கும்போது எப்படின்னா ரெண்டு லேயர் கூட வரும். டிசைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் ஒர்க்கு கொடுக்கறதுக்கு நான் 150 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். ப்ளவுஸ்க்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். இதுவே பைப்பிங்லேயே 2 பைப்பிங் வைக்கணும், டபுள் பைப்பிங் வைக்கணும்னா 180 150 கூட சார்ஜ் பண்ணுவேன். நம்ம அதுதான் நம்மளோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சார்ஜை மாற்றிக்கணும், ஓகேவா. நார்மலாக ஒரு பைப்பிங் வைக்கணும் ஸ்லீவுக்கும் கழுத்துக்கும் மட்டும் தான் 100 ருபீஸு. டபுள் பைப்பிங் டபுள் கலர்லலாம் வைக்கணும்னா கண்டிப்பாக நான் 200 180 150 அதுக்கு தகுந்த மாதிரியும் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியும் நான் மாற்றிப்பேன். 200 வரைக்கும் வாங்குவேன். பாப்பாப் வைக்கணும் ப்ளவுஸ்க்கு அப்படின்னாக்கா, ப்ளவுஸ்க்கு பாப்பாப் வைக்கிறதுக்கு நான் 200 ருபீஸ் வாங்குகிறேன். 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பாப்பாப் வந்து கைக்கும் வித் வந்து நெக்குக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து வச்சு கொடுக்கறதுக்கு 200 ருபீஸ் வந்து பாப்பாப்புக்கு சார்ஜ் பண்ணுறேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கறதுக்கு ஒன்லி ஸ்டிச்சிங்ஸு அதுக்கு வந்து 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன்.
ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 70 ருபீஸ் வரைக்கும் வாங்குவேன். 70லேருந்து 100 வரைக்கும். ஸ்லீவ் டிசைன் இப்போ நிறைய ஸ்லீவ் டிசைன் வந்துருச்சு. சுடிதாரில் இருக்கட்டும் இல்லை ப்ளவுஸில் இருக்கட்டும் டிசைன் வச்சு கேட்குறாங்க. வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கணும், கட் கொடுக்கணும். இப்போ கோபுரம் டிசைன், டைமண்ட் கட்டு, நிறைய பேட்டர்ன் இருக்குது. அந்த மாதிரிலாம் கொடுக்கணுன்னா 100 ருபீஸ்லேருந்து 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். வெறும் கட் மட்டும் கொடுத்து பண்ணணுன்னா 100 ருபீஸு. அதுக்கு ஒர்க்கும் பண்ணணும், ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். ஸ்லீவுக்கு வந்து நெக்கில் ஸ்கேலப்பு, ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் ஸ்கேலப் வைக்கணும். அந்த மாதிரி இப்போ ஸ்கேலப் தான் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து நான் 800 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். சுடிதாருக்குமே அதே மாதிரி தான். இப்போ நார்மலாக 500 வாங்குகிறேன், 650 வாங்குறேன்னா 800 சார்ஜ் பண்ணுவேன். ஃப்ரண்ட் நெக் மட்டும் இப்போ டிசைன் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போலாம் ஃப்ரண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து டிசைனாக நெக் வச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் நிறைய ஃப்ரண்ட் நெக் டிசைன்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன் வைக்கணும், கட் பண்ணி நம்ம வேறு ஏதாவது கேன்வாஸ் கொடுத்து அட்டாச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா 100 ருபீஸ்லேருந்து 200 வரைக்குமே நான் சார்ஜ் பண்ணுறேன். அதோட ஒர்க்கு பொறுத்த மாதிரி மாறும். அது நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ஒர்க்கு ஏற்றுறீங்களோ அது மாதிரி சார்ஜும் வந்து நம்ம ஏற்றிக்கணும். இப்போ நார்மலாக ஒரு டிசைன் மட்டும் போட்டு அடித்து திருப்பி நம்ம ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து டிசைன் கொடுக்க போனால் 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவேன். அதுவே அந்த நெக்குக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டோன் ஒர்க்கோ இல்லை ஒரு பீட்ஸ் ஒர்க்கோ கொடுத்து ஹைலைட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் லுக்காக வேணும் அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ வந்து நான் 100 ருபீஸ்லேருந்து 200 வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அதுக்கும் மேலே கூட போகலாம். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய பேர் ப்ரூச் ஒர்க்கு கூட வச்சு கேட்குறாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் சிம்பிளாக ப்ரூச் ஒர்க்கு, அப்படியே லேயராக மணி அந்த பீட்ஸ் எல்லாம் தொங்குற மாதிரியான ப்ரூச் ஒர்க்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து நல்ல நீட்டாக இருக்குது, ப்ரூச் ஒர்க்னால் சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் ப்ரூச் ஒர்க்கெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ப்ரூச் ஒர்க்லாம் கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட்டே வந்து சொல்ல முடியாது. நீங்களும் உங்களை ஒர்க்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மாதிரி ஒர்க்கு கொடுக்குறீங்க, அந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ காசு ஆகுது, அதை நீங்கள் செட் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதுக்கான சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லணும். மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா, கஸ்டமர்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். நீங்கள் டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட இவ்வளோ தான் சார்ஜுன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் ஆர்கியூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அவங்க எல்லா டிசைனும் வச்சு கேட்பாங்க கஸ்டமர். கேட்டுட்டு கடைசியில் நம்ம அமௌண்ட்டு சொல்லும்போது தான் அவங்க வந்து வேறு மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே செக் பண்ணி இந்த டிசைனுக்கு இவ்வளோ தான் மேடம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். அவங்களுக்கு ஓகேனா நம்ம வந்து அது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா இது என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவங்க சொல்லிடுவாங்க, ஆர்வ கோளாறில் நானும் எல்லாமே செஞ்சுடுவேன். அதுக்கப்புறமா ரேட்டு சொல்லும்போது தான் வந்து என்ன இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றது அவங்களுக்கு தெரியாது. எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, சில பேர். ஸோ என்னோடய அனுபவத்தினால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. முன்னாடியே நம்ம இவ்வளோ தான் வருதுன்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு இடையில ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சம்மர் டைமில் நிறைய பெட்டிக்கோட் அதுவெல்லாம் தைக்கிறதுக்கு வரும். கிட்ஸுக்கு அப்படிங்கும்போது நான் 150 சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே வருதுன்றதுனால 150லேருந்து நான் 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். அம்பர்லா ஃப்ராக் தைக்கணும்னா 800 சார்ஜ் பண்ணுறேன். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க்கு கொடுக்குறீங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாதீங்க. வெளியில் கம்மியாக வாங்குவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. எல்லா இடத்துலையுமே இப்போ ரேட்டு ஏறிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அனார்கலி ஃப்ராக்குக்கும் நான் 800 ருபீஸ் தான் வாங்குகிறேன். பஃப் ஸ்லீவு 150லேருந்து 200 வரைக்கும் வாங்குகிறேன். பஃப் ஸ்லீவ்லேயும் நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய பஃப் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். சாரீக்கு சுங்கு வைக்கணுன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன். ஓவர்லாக் வச்சு கொடுக்குறதுக்கு 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறேன். என்கிட்ட தைக்கிறவங்களுக்கு ஓவர்லாக்குக்கெலாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து காஸ்ட் போகிறது கிடையாது. என்னுடைய வாங்குகிற காசுலேயே ஓவர்லாக்கும் சேர்த்து இன்க்ளூடிங்கில் தான் நான் வாங்குகிறேன். வெளியிலேருந்து சில டைம் வந்து நிறைய ஓவர்லாக்குக்கு துணி வரும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய ஓவர்லாக்குக்கு நான் 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் வாங்குவேன். அது எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் சார்ஜ் பண்ணுவேன். எம்ப்ராய்டரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து நான் 900 ருபீஸ்லேருந்து 1500 வரைக்கும் வாங்குகிறேன். சாரீக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்து 1800லேருந்து 15,000 வரைக்கும் வாங்குகிறோம்.
1800 அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு 4 லேயர் கையில் வரும், சில புட்டாஸ் வரும். நெக்குக்கும் அதே மாதிரி ஒரு 4 லேயர்ஸ் வந்துடும். அதுவே 15 வரைக்கும் போகும்போது ப்ரைடலுக்கெல்லாம் 15 வரைக்கும் போகும். ஒரு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வேரியேஷன் ஆகும். இப்போ 1200 கூட நாங்கள் பேசிக் பண்ணி கொடுக்குறோம். பட் என்னென்னா அதோட பீட்ஸு அதோட குவாலிட்டியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். 1800 பண்ணும்போது அதோட லுக்கு வேறு மாதிரி இருக்கும். மெட்டீரியல் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இப்படி தான் நம்ம காஸ்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். கஸ்டமர் எப்படி இருக்காங்கன்னு பொறுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியும். நான் இதை விட கம்மியாக கூட சில கஸ்டமருக்கு வாங்குவேன். ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் காஸ்ட் வாங்குகிறேன். நார்மல் ப்ளவுஸ்க்கு இப்போ வரைக்கும் 150 கூட சில கஸ்டமருக்கு வாங்குவேன். அதே டைமில் நார்மல் ப்ளவுஸ்க்கு 400 வரைக்கும் கூட வாங்குவோம். கஸ்டமர் பொறுத்து இதெல்லாம் உங்களுக்கு மாறும். அது உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கஸ்டமர் பார்க்கும்போது அது தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பெருசாக தெரியலை, நான் கரெக்டாக எடுத்திருக்கேனா வீடியோ, அதுதான் எனக்கு தெரியல. எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரியே நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இதில் கரெக்டாக தெரியுதா என்னன்றது தான் எனக்கு தெரியல. எனக்கு அதனால தான் நான் தெளிவாக வாயில் ஒரு வாட்டிக்கு சொல்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லா பிகினர்ஸும் உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் நான் சந்திக்கிறேன். ஓகே.